தமிழ்நாட்டுல சிங்கப்பெண் படைக்கு இப்போ தனி பாதுகாப்பு தேவை அப்படின்னு தாவேக ஆட்சிக்கு வந்த சில வாரங்கள்ல சட்டம் ஒழுங்கு ரொம்பவுமே தலைகீழ இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்கியிருக்காரு. தமிழக சட்டமன்ற கூட்டத்தரோட முதல் நாள் கூட்டமே பயங்கர பரபரப்பா தொடங்கியிருக்கு. நடிகர் விஜய் முதல்வரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா சட்டசபைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஆனா சபை முடிஞ்சு வெளியே வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தாவேக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. தாவேக ஆட்சிக்கு வந்த 38 நாட்கள்ல தமிழ்நாட்டுல 130 கொலைகளும் 150க்கும் மேற்பட்ட பாலியல் வழக்குகளும் பதிவாகிருக்கு அப்படின்னு ஒரு பகீர் புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. அடுத்ததா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அறிவிக்கப்படாத மின்வெட்டு. முன்னாடி திமுக ஆட்சியில அணில்கள் ஓடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தாவேக ஆட்சியில ஃபியூஸ் கேரியர் திருட்டு போகுதுன்னு புதுசா ஒரு கண்டுபிடிப்ப சொல்றாங்க அப்படின்னு கிண்டலாவே பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். நிர்வாக கோளாறு காரணமா இந்த மின்தடை ஏற்படுது, முறையா மின்சாரம் கொள்முதல் செய்யணும்னு வலியுறுத்தியிருக்காரு. அதோட விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத்தரப்பும் இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை பத்தியும் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, மின்சாரத்துறை போக்குவரத்து துறைன்னு எல்லாமே நஷ்டத்துல ஓடுதுன்னு வெள்ளை அறிக்கையில காட்டியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன கேக்குறாரு அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதானே விஜய் தேர்தல்ல அத்தனை வாக்குறுதிகளையும் கொடுத்தாரு, இப்போ நஷ்டத்தை காட்டி வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஏமாத்த பாக்குறாரோ அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியாவே இருக்கு. ஆளுநர் உரையில தாவேக கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. கட்டுமான பொருட்களோட விலை கடுமையா உயர்ந்திருக்குன்னு மொத்த அரசாங்கத்தையும் சாடி இருக்காரு இபிஎஸ் அவர்கள்.